ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களோட டயட்டில் வந்து இந்த சட்னியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாருக்கும் இந்த சட்னி பண்ண தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேங்க. இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போது இந்த கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து கொத்தமல்லி இலை வந்து ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பெரிய வெங்காயம் நறுக்குனது, துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 3, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 3 பல், தேவையான அளவு எண்ணெய், புளி. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் வந்து துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க, வரமிளகா போட்டுக்கலாம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாங்க. இப்போது நம்மளோட துவரம்பருப்பு, வரமிளகா எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அது கூட நம்ம வந்து பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அது கூட தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வணக்கி விட்டுடலாம். இப்போ தேங்காய் வந்து நம்ம போட்டு ஒரு 2 செகண்ட் ஆயிடுச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப மாற வேண்டியதில்லை. அதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வணக்கினா போதும். வணக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்மளோட கொத்தமல்லி எல்லாம் நல்லா வந்து லைட்டாக வணங்கிடுச்சு. அது கூட நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி சட்னி வந்து நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து தாளித்து அந்த மிக்ஸை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.